உறுப்பினர் கே பி அன்பழகன் விவாதத்தை தொடங்கலாம். உறுப்பினர் கே பி அன்பழகன் விவாதத்தை தொடங்கலாம். இல்ல 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 I don't allow anyone to speak now. Only KP அன்பழகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் பேசிருங்க. போதும், இதோட கடைசியை இறுதியா முடிச்சுக்கலாம். பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது 11 அமைச்சர் வாங்கிட்டு தான் நீங்க இதை பண்ணீங்க. நல்லா தெரியும், நாடு 11 அமைச்சர் அங்கே இடம்பெற்றீர்கள், அது மறந்துவிடக் கூடாது. இந்த டாபிக் இதோட மாண்பு உறுப்பினர் தாரகை பட் நீங்க ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லி முடிங்க. வாங்க பேசுங்க, என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க இன்னைக்கு ஆட்சியை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க சொல்லாங்க தனியா நிக்க முடியுமான்னு. எங்களுடைய பாரத் ஜோடா யாத்திரை நடந்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சதுங்கிறத மறந்து விடக் கூடாது. உண்மைதான், இன்னைக்கு அன்னைக்கு எங்களுடைய கூட்டணியால தான் உங்களுக்கு எம்பிஸும் கிடைச்சு இவ்வளவு எம்எல்ஏஸும் கிடைச்சு என்பதை மறப்பதற்கு இல்லை. அதே போல நாங்கள் உங்களுக்கு மத்தியில் ஆளுகின்ற பொழுது எங்களுடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி உங்களுக்கான பிரதித்துவத்தை தந்து உங்களுக்கான அமைச்சர்களை தந்தது எங்களுடைய ஆட்சி. 22 வருடங்கள் நாங்கள் கூட பயணித்தோம், இல்லை என்று சொல்லவில்லை. 22 வருடங்கள் உங்களுக்காக நாங்கள் பயணித்தோம். இன்றைக்கு எங்களுக்கான ஆட்சி வரும்பொழுது நாங்கள் அவர்களுக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறதை மறந்துவிடக் கூடாது. நாங்கள் ஒன்றும் உறுப்பினர் கே பி அன்பழகன் மட்டும் பேசுங்க. உட்காருங்க. உறுப்பினர் கே பி அன்பழகன் நீங்க பேச தொடங்கலாம். உட்காருங்க, இல்ல மத்தவங்க உட்காருங்க. பாருங்க, நீண்ட விளக்கமும் மாண்பு உறுப்பினர் கே பி அன்பழகன் மத்தவங்க உட்கார் போதும். இரு தரப்பும் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்க சொல்லிவிட்டீர்கள். உட்காருங்க. அவங்களுக்கு மேட்டத்துக்கா உறுப்பினர் அவங்களுக்கா? சரி உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. இல்ல விடுங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் அவங்க உறுப்பினருக்கு வாய்ப்பளித்த ஒரே நிமிஷம் மட்டும் பதில் சொல்லிட்டு உறுப்பினர் அன்பழகன் மட்டும் தான் பேசுவார். உட்காருங்க, சொல்லுங்க. அவங்க தமிழ்நாட்டில் மட்டும் யாத்திரை போகல, இந்தியா பூரா யாத்திரை போனாங்க. இந்தியா பூரா போது 40 இடம், தமிழ்நாட்டில் மட்டும் 10 இடம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஜெயிக்க வச்சிருக்கோம். போதும். நீங்க போதும். தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க பெற்றது கூட ஊரு பூரா 2 இடம் பெற்ற கூட 10 இடம் கொடுத்தது காங்கிரஸுக்கு. நாங்க அதை பார்த்து கே பி அன்பழகன் பேசலாம். நீங்க இனி யாரையும் அனுமதிக்க முடியாது. உறுப்பினர் கே பி அன்பழகன் மானிய கோரிக்கை மீது நீங்க பேசலாம். பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. அப்ப உயர்கல்வியினுடைய வளர்ச்சி கே பி அன்பழகன்